everybody, welcome to my channel Make Biology Simple. இன்னைக்கு வீடியோல இன்ஃபர்மேஷன் என்னன்னா அலைட் ஹெல்த் சயின்சஸ்க்கு பயோகெமிஸ்ட்ரி பேப்பர்ல மினரல்ஸ் சாப்டருக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸும் அண்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி ப்ரிப்பேர் பண்றதா டீடைல்ஸ் தான் இன்னைக்கு போட்டிருக்கேன். மினரல்ஸ்னு பார்க்கும்போது we have two types of minerals, principal elements as well as trace elements. அதாவது மேக்ரோ அண்ட் மைக்ரோன்னு சொல்லுவோம். ஸோ பிரின்சிபல் எலிமெண்ட்ஸ் அதாவது மேக்ரோவில் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் மினரல்ஸ் என்னெல்லாம் வருதுன்னா கால்சியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம், சோடியம், மெக்னீசியம், குளோரின் அண்ட் சல்ஃபர். ட்ரேஸ் எலிமெண்ட்ஸ் பார்க்கும்போது அயன், காப்பர், அயோடின், மேங்கனீஸ், ஜிங்க், மாலிப்டினம், கோபால்ட், ஃப்ளூரின், செலினியம் அண்ட் குரோமியம். இதுதான் மினரல்ஸ் உடைய எக்ஸாம்பிள்ஸ் கம்மிங் அண்டர் பிரின்சிபல் எலிமெண்ட்ஸ் அண்ட் ட்ரேஸ் எலிமெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து இதை எப்படி படிக்கணுன்றதை நான் சொல்றேன். ஸோ இப்போ நீங்க வந்து பேராகிராஃப் 5 படிச்சீங்கன்னா ரொம்ப கஷ்டம், ஞாபகம் வச்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ அதனால டேபிள் போட்டுட்டு ஸோ கால்சியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம், சோடியம், மெக்னீசியம், குளோரின், சல்ஃபர்னு போட்டுட்டு இந்த சைடு நீங்க போடும்போது அதோடைய ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கும்போது என்ன எழுதணும்னா யூ ஹாவ் டு ரைட் பயாலஜிக்கல் ஃபங்க்ஷன், அதுதான் மெயின். அதுக்கப்புறம் சோர்சஸ், அதாவது ஆர்டிஏ சோர்சஸ்ன்னு சொல்லுவாங்க, அண்ட் தென் அப்சார்ப்ஷன், அப்புறம் தென் டெஃபிஷியன்சி. இதுதான் 5 பாயிண்ட் நீங்க படிக்க வேண்டியது. எல்லா மினரல்ஸ்க்கும் நீங்க இப்படிதான் படிக்கணும். ஃபங்க்ஷன், சோர்சஸ், ஆர்டிஏ அண்ட் நெக்ஸ்ட் என்ன சொன்ன டெஃபிஷியன்சி. ஸோ இதுதான் நீங்க படிக்கணும். இதே மாதிரி நீங்க நாளா போட்டுட்டு அப்சார்ப்ஷன் விட்டுட்டேன், அதாவது 5 பாயிண்ட் வரும். ஸோ இப்படி நீங்க படிச்சீங்கன்னா இட் வில் பி ஈஸி ஃபார் யூ. ஸோ டெஃபிஷியன்சி படிக்கும்போது கொஞ்சம் இன்டெப்தா படிங்க, ஏன்னா அது வந்து நிறைய கொஸ்டின்ஸ் டெஃபிஷியன்சி ரிலேட்டடா வரும். ஸோ இதே தான் வந்து ட்ரேஸ் எலிமெண்ட்ஸ்க்கும் வரணும். ட்ரேஸ் எலிமெண்ட்ஸ் இங்க அயன் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வரும், அதாவது இட் இஸ் ஹேவிங் சம் ப்ரோட்டீன்ஸ் பைண்டிங் இருக்கும், அதெல்லாம் வரும். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் இது பண்ணி படிங்க. அயன், காப்பர், அயோடின், மேங்கனீஸ், ஜிங்க், மாலிப்டினம், கோபால்ட், ஃப்ளூரின், செலினியம், குரோமியம். ஸோ இதை நீங்க வந்து எப்படி படிக்கணும், அதே பயாலஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் படிச்சுக்கோங்க. எந்த சோர்சஸ்ல அவைலபிள், என்ன எவ்வளோ ஆர்டி எடுக்கணும், அண்ட் அப்சார்ப்ஷன் நம்ம பாடியில் எப்படி அப்சார்ப் ஆகுது, அண்ட் ஃபைனலா டெஃபிஷியன்சி ஆஃப் தீஸ் ட்ரேஸ் எலிமெண்ட்ஸ், அதாவது மைக்ரோ அண்ட் மேக்ரோ எலிமெண்ட்ஸ். மைக்ரோன்னு தெரியும், இட் இஸ் ரெக்வயர்ட் இன் ஸ்மால் குவான்டிட்டி. மேக்ரோன்னு பார்க்கும்போது அதாவது பிரின்சிபல் எலிமெண்ட்ஸ்னு பார்க்கும்போது இட் ரெக்வயர்ட் இன் ஹையர் குவான்டிட்டி. ஸோ இதுதான் வந்து பேசிக்கா உங்களுக்கு வந்து இப்படிதான் நீங்க மினரல்ஸை படிக்கணும். பேராவா படிச்சீங்கன்னா ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஸோ டேபிள் போட்டு படிச்சீங்கன்னா ஈஸியா இருக்கும், உங்களுக்கு ஞாபகமும் ஈஸியா எழுதுறதுக்கும் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இதுதான் மெயின் கண்டென்ட்ஸ். நெக்ஸ்ட் பார்க்கும்போது அதில் எஸ்ஏ கொஸ்டின்ஸ் என்னெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்றத நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டிஸ்கிரைப் த மெட்டபாலிசம் ஆஃப் காப்பர், ஜிங்க் அண்ட் மேங்கனீஸ் இப்படி கேட்டிருக்காங்க. ஸோ காப்பர், ஜிங்க், மேங்கனீஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் ட்ரேஸ் எலிமெண்ட்ஸில் வரும். ஸோ நீங்கள் அந்த நான் சொன்ன மாதிரி காப்பர்னா அது என்ன, இது எங்கேருந்து, அதோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன. காப்பர் பார்த்தீங்கன்னா ஆக்சிடேஷன் ரியாக்ஷன்ஸில் வரும். ஜிங்க் வந்து இட் இஸ் இன்வால்வ் இன் த ஹீம் மெட்டபாலிசம். Manganese வந்து most of the cofactors as acting in the enzyme activity, metabolism இப்படி தான் வரும். அதனால தான் கேட்டிருக்க கொஸ்டினே பார்த்தீங்கன்னா மெட்டபாலிசம். ஸோ அதனால உங்களுக்கு நான் அப்படி சொல்லிட்டேன். அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் த பயோகெமிக்கல் ஃபங்க்ஷன்ஸ், டெய்லி ரெக்குவயர்மெண்ட், சோர்சஸ் அண்ட் அப்சார்ப்ஷன் ஆஃப் கால்சியம். ஸோ நான் முன்னாடியே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் படிக்கிறது எப்படின்னு சொல்லும் போதே உங்களுக்கு சொன்னேன், எல்லா எலிமெண்ட்ஸும் டேபிள் போட்டுக்கிட்டு அண்ட் அதுக்கு பாயிண்ட்ஸ் எப்படி படிக்கணும்னா ஃபங்க்ஷன்ஸ், சோர்சஸ், ஆர்டிஏ, அப்சார்ப்ஷன் அண்ட் டெஃபிஷியன்சின்னு போட சொன்னேன். இங்க பாத்தீங்கன்னா டெஃபிஷியன்சி மட்டும் கேட்கல, மற்றபடி எல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ கால்சியம்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேக்ரோ எலிமெண்ட் அப்படின்னா மேக்ரோ மினரல், ஏன்னா திஸ் இஸ் வாட் இட் இஸ் பிரசன்ட் மோஸ்ட்லி அவர் ஸ்கெலிட்டல் எல்லாமே பார்த்தீங்கன்னா கால்சியம் இல்லைன்னா வி டோன்ட் ஹாவ் ப்ராப்பர் ஸ்கெலிட்டல் சிஸ்டம். ஸோ கால்சியம் வந்து அப்சார்ப்ஷன் பார்க்கணும். அப்சார்ப்ஷன் வரும்போது ஹார்மோன்ஸ் டெப்த்தாக எழுதுங்க, பிகாஸ் கால்சியம் அப்சார்ப்ஷனுக்கு ஹார்மோன் இஸ் இம்பார்ட்டன்ட். தட் இஸ் கால்சிட்ரையால், பைரோதைராய்டு ஹார்மோன், விட்டமின் டி இது எல்லாமே தேவைப்படும். இதை நீங்க எழுதிக்கோங்க. அண்ட் ரெக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாம் நீங்க படிச்சு எழுதலாம். பயோகெமிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நாட் ஒன்லி போன் ஃபார்மேஷன், டீத் ஃபார்மேஷன், இட் இஸ் ஆல்சோ இன்வால்வ் இன் த மெட்டபாலிசம் அப்படின்றத நீங்க எழுதுனா போதும். Write an essay on iron metabolism in the body. Iron metabolism also we will know very well, it is coming under trace elements. Iron metabolism know that it is absorbed in the form of ferric to form and it is transferred to ferrous form. ஏன்னா ferrousல தான் நம்ம பாடி சிஸ்டம்ல செல்ஸ்குள்ள அது என்டர் ஆகும். அண்ட் தென் அயன் எங்கெல்லாம் போகும் உங்களுக்கு மெயினா தெரிஞ்சிருக்கும், எல்லா ஆக்சிடேஷன் ரியாக்ஷன்ஸ் மோஸ்ட்லி கவர் ஆகும் அண்ட் ஹீம் சிந்தசிஸ்க்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கும். Apart from that, other functions also you have to write.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரைட் briefly on the trace elements and their metabolism in the body. நான் ஒரு சார்ட் உங்களுக்கு டேபிள் போட சொன்னேன். அந்த டேபிள்ல போட்டு இந்த படிச்சது அப்படியே நீங்க எழுதினாலே இந்த கொஸ்டின்ஸ் நீங்க கவர் பண்ணிடலாம். ட்ரேஸ் எலிமெண்ட்ஸ் எவ்வளவு சொன்னேனோ அதையும் போட்டுட்டு அதனுடைய பயோகெமிக்கல் ஃபங்க்ஷன்ஸ், RDA, சோர்சஸ், டெஃபிஷியன்சி அண்ட் அப்சார்ப்ஷன் இதுதான். அதே மாதிரி லாஸ்ட் பார்த்தீங்கன்னா பயோகெமிக்கல் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் அண்ட் டிசீஸ் ஸ்டேட்ஸ் ஆஃப் ஃப்ளூரின் அண்ட் செலினியம். ஸோ பயோகெமிக்கல் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃப்ளூரின் செலினியம் பார்க்கும்போது ரெண்டுமே வந்து ட்ரேஸ் எலிமெண்ட்ஸ்ல வரக்கூடிய மினரல் தான். செலினியம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி குட் ஆன்டி ஆக்சிடென்ட். ஸோ ஆன்டி ஆக்சிடென்ட் இந்த செலினியம் தான் நம்ம விட்டமின் இ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்வால்வ் ஆகி வரக்கூடியது. அண்ட் இட் இஸ் வெரி குட் antioxidant which free from the free radicals. அதை நீங்க நல்லா படிச்சுன்னா அந்த இம்பார்ட்டன்ஸ் மட்டும் தான் கேட்டிருக்காங்க, வேற எதுவும் கேட்கல. ஸோ இதோடைய இம்பார்ட்டன்ஸ் மட்டும் நீங்க அதாவது பயோகெமிக்கல் ஃபங்க்ஷன் தான் அது மீனிங், அது நீங்க எழுதிட்டு அப்புறம் டிசீஸ் ஸ்டேட்டட். ஸோ ஃப்ளோரின் டெஃபிஷியன்ட் ஆயிடுச்சுன்னா யூ ஹேவ் திஸ் எல்லோ கலரேஷன், எல்லோயிஷ் ப்ரௌன் கலரேஷன் இந்த டீத். செலினியம் வந்து ஆன்டிஆக்சிடென்ட், லைஃப் செல்ஸ் வந்து லைஃப் வந்து மெயின்டைன் பண்ண முடியாது அப்படின்றத நீங்க எழுதுறீங்க. இதுதான் இந்த பாயிண்ட் நீங்க இந்த கொஸ்டினுக்கு எழுத வேண்டியது. ஷார்ட் கொஸ்டின், ஹோமியோஸ்டாசிஸ் ஆஃப் கால்சியம். அதாவது கால்சியம்ன்றது லைக் பிளட் குளுக்கோஸ் மாதிரி, அதாவது ப்ராப்பரா கால்சியம் குளுக்கோஸ் லெவல் மெயின்டைன் பண்ணணும். இல்லைன்னா என்ன ஆகும்னா ஹைப்போகிளைசிமியா, ஹைப்பர் கிளைசிமியா ஆகிடும். அதே மாதிரி தான் இங்கே கால்சியம் வந்து இல்லைன்னா கால்சியமியா அண்ட் ஹைப்பர் கால்சியம் ஆகும். அதனால கால்சியம் எப்படி ஹோமோஸ்டாட்டிஸ், அதாவது ஹோமோ மீன்ஸ் ப்ராப்பரா நம்ம சிஸ்டத்துல மெயின்டைன் பண்ணுது. அதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஹார்மோன் பார்த்தீங்கன்னா பாராதைராய்டு ஹார்மோன் அண்ட் ஒன் மோர் இஸ் கால்சிட்ரையால், தட் இஸ் விட்டமின் டி. இது ரெண்டுமே தான் மெயின். ஸோ இது குறைஞ்சிச்சுன்னா அதுக்கு ஏத்தாப்புல அது வந்து கால்சியம் லெவலை இன்க்ரீஸ் பண்ணும், அதுக்கு ஏத்தாப்புல கால்சியம் லெவலை டிக்ரீஸ் பண்ணும். ஸோ மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கால்சியம் பெர்மனண்டா போன்ல டெபாசிட் ஆகுது. இட் இஸ் இன் அப்சார்ப்ஷன், ரீஅப்சார்ப்ஷன், இந்த கண்டிஷன்ல தான் இது இன்வால்வ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அது அந்த பாயிண்ட் தான் இதுக்கு எழுதணும். ரொம்ப டீட்டெயில் வேணாம், நான் சொன்ன பாயிண்ட் இது ரெண்டும் எழுதினாலே போதும். ஹார்மோன் அண்ட் ஹவு இட் இஸ் டெபாசிட்டட் அண்ட் ரீஅப்சார்ப்ட். ஆஸ்டியோபோரோசிஸ் உங்களுக்கு தெரியும், இட் இஸ் நத்திங் பட் கால்சியம் டெஃபிஷியன்சினால தான். அண்ட் ஒன் மோர் இஸ் உங்களுக்கு வந்து விட்டமின் டி இன்டைரக்டா இன்வால்வ் ஆயிருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ப்ராப்பரா கால்சியம் டெபாசிட் ஆகிறதுனால போன்ஸ் பிகம் ஃப்ரெஜைல். அயன் அப்சார்ப்ஷன் வந்து இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இங்க பார்த்தீங்கன்னா அயன் அப்சார்ப்ஷனுக்கு வந்து நம்ம பாடியில வந்து இட் இஸ் கன்வெர்ட்டிங் த அயன் ஃப்ரம் ஃபெரிக் டு ஃபெரஸ், அப்படி கன்வெர்ட் பண்ணி தான் கொண்டு போகும். அதுதான் அயன் அப்சார்ப்ஷன் நீங்க எழுத வேண்டியது. ஹீமோசிடரோசிஸ்ன்றது எக்ஸஸ் ஆஃப் ஸ்டோரேஜ் ஆஃப் அயன், பிகாஸ் அயன் வந்து எக்ஸ்கிரீஷன்ல வரவே வராது. ஸோ அதனால அது வந்து எவ்வளோ நம்ம எடுக்கிறோமோ அவ்வளோ ஸ்டோர் ஆகி அப்படியே கன்வெர்ட் பண்ணுமே தவிர இட் இஸ் நாட் எக்ஸ்கிரீட். ஹீமோசிடரோசிஸ்ன்றது இட்ஸ் அ கண்டிஷன், ஏதாவது டிசீஸ் கண்டிஷன் வேர் எக்ஸஸ் ஆஃப் அயன் ஸ்டோர் இன் த பாடி. பாஸ்பரஸ், ஸோ கால்சியம் காம்பனன்ட் பாஸ்பரஸ், அதாவது கால்சியமும் பாஸ்பரஸும் சேர்ந்து தான் வந்து போன்ல டெபாசிட் ஆகும் அண்ட் டீத் ஃபார்மேஷன் எல்லாத்துலேயுமே அது கம்பைன் ஆகி தான் வரும். ஸோ அதனால பாஸ்பரஸ் கால்சியம்க்கு எல்லாம் வருமோ அதே மாதிரி பாஸ்பரஸ்க்கும் நம்ம எழுதலாம். பொட்டாசியம் இஸ் அ வெரி குட் இன்டர்செல்லுலர் அயோன். Potassium should be more in the intracellular and sodium will be more in the extracellular. So potassium அது எழுதலாம், plus some of the reactions also involved அப்படி எழுதுங்க. Iodine is very good important for the thyroid synthesis. Thyroid hormone T3 T4 iodine இல்லைன்னா we have this goiter and hypothyroidism வரும். Iodine is very important. Iodine is involved in the T3 T4 hormone formation எழுதுங்க. Magnesium is also one of the cofactor in most of the enzymatic reaction. Apart from that அதோட biochemical functions எழுதணும். ஸோ தட்ஸ் ஆல். இதுதான் நீங்க வந்து படிச்சு இந்த மாதிரி எழுதணும். ஏன்னா இப்போ மினரல்ஸ் விட்டமின்ஸ் பார்த்தீங்கன்னா வேகா இருக்கும். நம்ம சார்ட் போட்டோ இல்லை டேபிள் போட்டு படிச்சீங்கன்னா இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். தட்ஸ் ஆல் இன் டுடேஸ் வீடியோ. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.